ப்ளீஸ் சார் வாடா சார் ப்ளீஸ் சார் வலிக்குது சார் வலிக்குது சார் ப்ளீஸ் சார் வாடா சார் ப்ளீஸ் சார் வலிக்குது சார் வாடா சார் வலிக்குது சார் முடியல சார் ப்ளீஸ் விட்டுருங்க சார் டே அண்ணா, உன் லைஃப்ல இந்த பொண்ணு பார்க்க போற சீனா நடக்கும்னு நினைச்சு பாத்துருக்க? வெக்கம் 165 நாட்களும் லாபம். 14வது நாள் அவன் தம்பி வந்துட்டான். வணக்கம் சார், தலைப்பு செய்தி. என்னடி இப்படி உட்காந்துட்டு இருக்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் ஆச்சு, சீக்கிரம் ரெடி ஆகு. ஹலோ, சொல்லியா சார்? ஒன்றும் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரில சார். யோ, என்னையா நீ? சரி, லைன்ல ஏறு. யோ, போன அவன் காலில் வையா. டேய், இன்னும் உனக்கு 10 நிமிஷம் தான் டைம். இதுக்குள்ள நாங்க சொல்றத கேளு, இல்ல போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். டேய் வாடா சார். தம்பி தயவு செய்து விடுங்க. யார் நீங்க? விடுங்க விடுங்க, தயவு செய்து விடுங்க. நீ அப்பா, உங்கள் அப்பாலாம் இப்போது பேசுகிற நிலைமையில் இல்லை. ஏய் ஹலோ, நீ நினச்சா என்னை எப்படியும் பிடிச்சிடலாம், அதே மாதிரி நான் நினச்சா இப்போ இங்கே என்ன வேணால் பண்ணலாம். டேய் யாரா நீ? என்ன வேணும்னு மட்டும் கேளு.
ஹலோ அச்சி நீ விட்டு கிளம்பிடு. கோட்டர்புரம் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைட் வந்து கூட்டு போ. உனக்கு என்ன மச்சி ஃபிகர் மாட்டிடுச்சு, இனிமே என்ன கண்டுக்கவா போற? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ கூட உனக்கும் அவளுக்கு ஒரே நேரத்தில் பிரச்சனைனா நான் முதல்ல உனக்கு தான் ஹெல்ப் பண்ணுவேன். இந்த ஏரியா தான். அப்படியே எம்எல்ஏ பையன் மாதிரியே இருப்பான். இவனை வச்சு தான் இந்த கேஸை முடிக்கணும். யோ தெரியும்ல, நாளைக்கு ஈவினிங்குள்ளே கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒத்துக்க வைக்கிறது உன் பொறுப்பு. என்ன பண்ணிடலாம்ல? பண்ணிடலாம் சார். வேற காஸ்ட் பையனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க போறேன்னா என்ன? இந்த காலத்தில் எந்த பொண்ணு லவ் பண்ணுற பையனையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்? நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நம்மளே கொண்டு வந்து ஓகேன்னு சொல்ல போகிறேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு பேசிக்கிட்டு என்கிட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். வாய் மூடு. என்ன விட்டா பேசிட்டே போற? இந்த நிமிஷம் கேட்டா கூட இந்த உலகத்திலேயே உன்னை மட்டும்தான் பிடிக்கும்னு சொல்லுவேன். இல்ல கேக்குறேன், பசங்க எல்லாருக்கும் நீங்க மட்டும்தான் லவ்ல உண்மையா இருப்பீங்கன்னு நினைப்பா. என் பொண்ணுங்க இருக்க கூடாதா? இங்க பார், ஏன் லவ்க்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ ஒன்னும் சொல்லித்தர வேணாம்.